வெல்கம் டு ஜான்லாட்டி கெஸ்ஸிங். ஜான்லாட்டி கெஸ்ஸிங் உங்களை வரவேற்கிறேன். டிஸ்க்ளைமர்: பெட்டி சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு மட்டும் தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கன்ஃபார்ம் கட்டாயம் எதுவும் கிடையாது. ஜான்லாட்டி கெஸ்ஸிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் நமக்கி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அனைத்தும் வந்து சேரும். ஒரு நல்ல கெஸ்ஸிங் அடிக்கும், ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். அதனால் தினைக்கும் வீடியோ பாருங்கள். தினைக்கும் வீடியோ பார்க்குறது ஜான்லாட்டி கெஸ்ஸிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் நமக்கி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு தினைக்கும் வந்து சேரும். தினைக்கும் வந்தால் மட்டும் தான் நான் எப்படி கெஸ்ஸிங் கொடுக்குறேன், எப்படி வருதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதனால் ஜான்லாட்டி கெஸ்ஸிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் நமக்கி வச்சுங்க. வாங்க நாளைக்கான கெஸ்ஸிங் பார்த்துக்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, கேரளா லாட்ரி கணிப்புகள் 25/8/2026க்கான ஸ்ரீ 534 குழுக்கள் நம்பருக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 405. நம்ம 405க்கு என்ன கொடுத்துருந்தோம்னா ஃபுல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பி போர்டு தான் 4 கொடுத்துருக்கோம், பி போர்டும் 5 கொடுத்துருக்கோம். ஃபுல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் நேற்று வருத்தப்பட வேண்டாம். ஒரு நாள் 2 நாள் போகணும், கொஞ்சம் நாள் பாஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நாங்கள் நாளைக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம்னா, கேரளா லாட்டரி கணிப்பு 25/8/2026க்கான ஸ்ரீ 534 நம்மளுக்கான கெஸ்ஸிங் தான் பார்ப்போம். ஏ போர்டு 2 8 9, பி போர்டு 8 5 7, சி போர்டு 7 9 4, ஆல் போர்டு 7 8, ஏபிபிசிஎஸ்சி 28 97 84 57, ஏபிசி 2 87 8 29 957. நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான். கெஸ்ஸிங்காக இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், ஆல்ரெடி விட்டுருங்க. ஸ்ட்ராங் என்னால் சொல்ல முடியாது. கெஸ்ஸிங்காக இருந்தால் எடுத்து மேட்ச் பண்ணுங்கள். நம்ம போர்டு வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்காக இது வரும்னு சொல்ல முடியல. அதனால் கணிப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் போர்டு ஏதாச்சும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் தெரியுது. அதனால் கெஸ்ஸிங்காக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கன்ஃபார்ம் கட்டாயம் எதுவும் கிடையாது. அதேமாதிரி ஆல் போர்டு அதுவும் பார்த்துக்கங்க. ஏபிசி ஏசியும் பார்த்துக்கங்க. நம்மளுக்கு போர்டு 2 3 பாஸ் ஆகிடுச்சுன்னா ஃபுல் போர்டு பாஸ் ஆகிறது, ஏபிசி ஃபுல்லாக பாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, ஏபிபிசியில் பாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் போர்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கெஸ்ஸிங்காக இருந்தால் எடுத்து மேட்ச் பண்ணுங்கள், மேட்ச் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு வெற்றி பெற்று சந்திப்போம்.